கேப்டன் 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 ஷோ அம்மு, நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, இவர்தான் கேப்டன். இந்த துரோகி வெற்றிதான் இத்தனை நாள் சுடர் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கேப்டனா. சுடர் கூட படிக்கிற மகேஷ் தான் கர்ணா பார்வதி அக்காவோட பையனா. அண்ணன் வேலை பார்க்கறதும் கர்ணாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீஸ்ல தானா. கடவுளே, என்ன சோதனை இது! என்னால இப்ப யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூட முடியாம இருக்கேன். அம்மு, சுடர், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நானே உன்னை எழுப்பிட்டு வந்து தனியா பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் தான் நீ சொன்ன அந்த கேப்டன் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை அவர் கூட பேச அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். இனிமே எங்க பார்த்தாலும் நீ அவர் கூட பேசக்கூடாது சுடர். அம்மு, ஏன் அம்மா கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவர் ரொம்ப நல்லவர் அம்மு. என் ஃப்ரெண்ட் மகேஷோட அங்கிள் தான் கேப்டன். அவர் கூட பேசுற அம்மு, ப்ளீஸ் அம்மு. இல்ல சுடர், இல்ல இல்ல சுடர், நீ நம்புற மாதிரி அந்த கேப்டன் நல்லவர் இல்லடா. அவரு ரவுடித்தனம் பண்ணுவாரு. நடு ரோட்ல 4 பேரை போட்டு அடிப்பாரு. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அவருக்கு தெரியாதுடா. தயவு செஞ்சு அவர் கூட பேசுறத நிறுத்திக்கோ சுடர். கேப்டன் கெட்டவங்களை மட்டும் தான் அடிப்பார் அம்மு. சுடர், அன்னைக்கு கோடவுன்ல என்ன காப்பாத்த நீ கூட்டிட்டு வந்தது இவர் தானா? ஆமா அம்மு, கேப்டன் தான் உங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்தினாரு. அவர்கிட்ட நான் அம்மு உன்னோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிருக்கேன். குடோனுக்கு வரும்போது அவர்கிட்ட அப்படிதான் சொன்னேன். சுடர், நான் சொல்றத நீ கவனமா கேளு. அந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட அம்மு ஃப்ரெண்டு, நீ இந்த வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான். நான் தான் உன் அம்மான்னு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யாருக்கும் நீ என்னோட பொண்ணுன்னு தெரியவே கூடாது. உன்னோட அம்மு தான் உன் அம்மான்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, சரியா? ஏன் கேப்டன்? உன்னோட அம்முக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குல்ல, அவங்களுக்கு சொந்தமான உனக்கும் யாராலையாவது பிரச்சனை வந்துருமோன்னு உன் அம்மு பயப்படுவாங்கல்ல. அதனால நீதான் உங்க பொண்ணுன்னு யார்ட்டையும் சொல்லாத, சரியா? எனக்கு தெரிஞ்சதா கூட நீ யாருக்கிட்டையும் காமிச்சிக்க வேண்டாம், புரியுதா? நான் சொல்ல மாட்டேன் கேப்டன். சுடர், என்ன என்ன யோசிக்கிற? யார்கிட்டயும் நான் தான் உன் அம்மான்னு சொல்லக்கூடாது, சரியா? சொல்லலாமோ? மாமா, அத்தை, தருண், தியா யார் கூடயுமே பேச முடியல. இப்போ கேப்டன் கூடவும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு அழுகையா வருது அம்மு. சுடர், நீ கேப்டன் கூட பேசுற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன் கூட பேசவே மாட்டேன். பேசலாமோ?
கேப்டன் கூட நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்ததையோ, நான் அவர் கூட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதை பத்தியோ தியா, தருண், மகேஷ், மாமா, அத்தனை யார்கிட்டயுமே இத பத்தி ஷேர் பண்ணவே கூடாது. நீ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போ, அமைதியா வா. எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியேறு, சரியா? புரிஞ்சுதா? சரி. இங்க பாரு, அம்மா எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவேங்கிறத மட்டும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, சரியா? ப்ளீஸ் தங்கம், உனக்கு நான் இருக்கேன்டா. வேற யாரும் நமக்கு நடுவுல வேண்டாம் தங்கம். சரி, நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகணும்ல, கண்ணு தொடச்சுக்கோ. சரி, நீ போய் படுத்து தூங்கு. நீங்களும் வாங்க அம்மு. அது எனக்கு மாத்திரை சாப்பிட்டது நெஞ்சிலேயே இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன். சரிங்க அம்மு. கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? அண்ணனுக்கு கூட சுடர் சொல்லிக்கிட்டு இருக்கிற கேப்டன் இந்த வெற்றி தானே தெரியவே கூடாது. ஏற்கனவே எங்களால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு அண்ணி ரொம்ப பயத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறேனே புரியல. சுடர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதும் எப்படியாவது இங்க இருந்து சுடரை கூட்டிட்டு போயிடணும். அதுக்கான தைரியத்தை நீதான் கடவுளை எனக்கு கொடுக்கணும். அபி, வாங்க சார், ஒரு நிமிஷம். சார் உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? செக்அப்க்குலாம் கரெக்டா போறீங்களா? போறேன் சார். நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும், நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு அபி, சொல்லுங்க. ஓ, அப்போ சுடர் சொன்ன அந்த கேப்டன் சுடரோட அப்பா வெற்றி தானா? ஆமா சார். வெற்றிக்கு சுடர் அவரோட பொண்ணுன்னு தெரியுமா? இல்ல சார், தெரியாது. அண்ணன் பசங்கள ஒருத்தின் தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. ஆனா சுடர் வெற்றியை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாளே, எப்படி அவளை சமாளிச்சீங்க? அவளும் அவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, அவரு கூட ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு காரணம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. நான் தான் கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருக்கேன் சார். பாவங்க, சின்ன குழந்தை, அன்பா பழகி இருக்கா. அவளுக்கு இந்த கிராட்டிடியூட தாண்டி வேற எதுவும் தெரியாதுல்ல. யார சுடர் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவங்க கூடவே சுடர் ரொம்ப நெருங்கி பழகிருக்கா. மகேஷோட அப்பா கர்ணா ஆபீஸ்ல தான் அண்ணன் வேலை பாக்குறாரு. கர்ணா கிட்ட வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்ற சூழ்நிலையிலயும் நான் இல்ல. இப்ப அதை ஏத்துக்கிற மனநிலைமையில அண்ணியும் இல்ல. அண்ணனுக்கு கர்ணாவை பத்தி தெரிஞ்சா அது இன்னும் வேர்ஸ் ஆயிடும் சார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கேன் சார். நான் இப்ப பரோல்ல இருக்கிறதுனாலதான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா சுடரை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன் சார். அழாதீங்க அபி, அபி அழாதீங்க ப்ளீஸ். நான் நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணும் சார். பரோல் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ் சார். அந்த வெற்றிக்கு சுடர் என் பொண்ணுன்னு தெரியறதுக்குள்ள நான் என்ன நிரூபிச்சு ரிலீஸ் ஆகி சுடரை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடணும் சார். அவன் தான் சுடர் அப்பான்னு சுடருக்கு எந்த காலத்திலயும் தெரிஞ்சிடவே கூடாது. உங்களோட எமோஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் நீங்க பயப்பட வேண்டாம். சண்முகத்தை பத்தி இது வரைக்கும் கர்நாடக வெற்றி எதுவும் சொன்னதில்ல. அண்ட் சுடரை பத்தி தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாருன்னு தான் தோணுது. இல்ல சார், சுடர் என் பொண்ணுன்னு வெற்றிக்கு தெரியவே கூடாது. வெற்றி எனக்கு துணையா இருப்பான்னு நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் சார். சுடர் கூட அன்பா பாசமா பேசிட்டு நாளைக்கு அந்த கர்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சுடரையும் தூக்கி எறிஞ்சிருவான் சார்.
ஏன் பொண்ணு அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா நான் எங்க எந்த நிலைமையில இருந்தேன்னு தெரிஞ்சுக்க கூட விரும்பாத வெற்றிக்கு சுடர உரிமை கொண்டாட எந்த தகுதியுமே இல்ல சார். அவங்க எல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க. அவங்க சகவாசமே என் பொண்ணுக்கு வேண்டாம் சார். நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அந்த கர்ணாவும் உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா சுடரை பத்தி தெரிஞ்சா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப டேஞ்சர் தான். ஆனா நீங்க எதையும் யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பரோல் முடியறதுக்குள்ள உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான வழி கிடைக்கணும்னு நம்புவோம். சரி, நான் கிளம்புறேன். அப்படி டேக் கேர். சுடரை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன் சார். வரேன். Excuse me. ஹலோ, கர்ணா வர சொல்லியிருந்தாரு. அவர் வீட்டில் இல்லையா? வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. பிரதர், ஏன் டல்லா இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஆமா, பிரச்சனை தான். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் வெற்றி, உங்களுக்கு இந்த நல்லவங்களே பிடிக்காதா? இல்ல நல்லவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாதா? போய் அங்க வெயிட் பண்ணு. அது என்னமோ தெரியல வெற்றி, நீங்க ஏதோ கோவமா பார்த்தா கூட எனக்கு அதுல ஏதோ ஒரு வித பாசம் தெரியற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் பாருங்களேன், நீங்க இப்படி வெறுத்து பேசினா கூட எனக்கு உங்க மேல கோவமே வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏய் பிரபாகரன், நீ எப்படி இங்க? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. உள்டாவா நீங்க கேக்குறீங்க? ஓகே ஓகே, நானே சொல்றேன். நான் மிஸ்டர் கர்ணா இருக்காருல்ல, அவரோட பிசினஸ் கேசஸ்லாம் டீல் பண்ற ஒரு லீகல் அட்வைசர் நானு. அந்த மிஸ்டர் கர்ணாவோட தங்கச்சி தான் நான். கர்ணாவோட சிஸ்டரா? ஹலோ, என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல, இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதான். வெற்றி, இவர் எனக்கு முன்னாடியே தெரியும் வெற்றி. என்னோட செயினை ஒருத்தன் ஸ்நாட்ச் பண்ணிட்டு போய் ஒருத்தர் கண்டுபிடிச்ச கதையெல்லாம் சொன்னேன்ல, அது இவர்தான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். பிரபாகரன், உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கும் தாங்க. அந்த மாணிக்கம் இப்போ எங்க இருக்கான்ற சில முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓ ஓகே, ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. எங்க அண்ணன் கொஞ்சம் ஷார்ப்பான ஆளாச்சே, உங்களை எப்படி? சரி சரி, நீங்க போய் உட்காருங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கர்ணாவோட சிஸ்டரா திவ்யா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா அந்த கர்ணா மாணிக்கத்துக்கிட்ட பணத்தை ஏமாந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரியாதா? பிரபாகரன், வாங்க. சாரி, மீட்டிங் முடிச்சிட்டு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உட்காருங்க, ப்ளீஸ். நம்ம ஒரு கிளைண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும். அத பத்தி விசாரிக்க தான் உங்களை வர சொன்னேன். இந்த ஃபைல்ல டீடைல்ஸ் இருக்கு.
ஏய் இதெல்லாம் எப்போ வந்த ஆபீஸ்ல இருந்து? இப்பதான் நான் வந்தேன். ஓ, அப்புறம் இவர்தான் பிரபாகரன். ஆ, எனக்கு தெரியும்ண்ணா. தெரியுமா? நான் இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து பேசின ஆளே இவர்தான். ஓ, அப்படியா? நல்ல கேப்பபிளான ஒரு லாயர். இவர் நம்ம கம்பெனிக்கு நல்ல சஜஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நிறைய இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சது. இவ மாணிக்கத்தை பத்தி ஏதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும். கிளம்பிடுறா. அப்ப நான் கிளம்புறேங்க. இந்த ஃபைலை செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். சரி, பாப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. பார்க்கலாம். பாய். ம். அம்மு, ம். இன்னைக்கு நான் கேப்டனை பார்த்தேன் அம்மு. ஆனா அவர்கிட்ட பேசல அம்மு. சரி, இனிமே அவரை எங்க பார்த்தாலும் நீ பாட்டு கண்டுக்காம போயிடு. ம்? அம்மு, ம். ஏன் அம்மு கேப்டன் உங்களுக்கு பிடிக்கல? கேப்டன் தானே அம்மு தியாவை நான் ரூம்ல அடைச்சு வைக்கலன்னு மேம் கிட்ட சொன்னது. நான் ஜெயிச்ச ஜிமுக்கி கோவில்ல காணாம போயிடுச்சு. அப்ப அவர் தானே அம்மு அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நான் வெயில்ல நிக்கிறப்போ தண்ணி எல்லாம் கொடுத்தாரு அம்மு. அவர் தானே உங்களை பூச்சாண்டிக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அவரு ரொம்ப நல்லவர் அம்மு. அந்த பூச்சாண்டிக்காரனுங்களை என்னை கடத்தி வைக்க சொல்லி அனுப்புனதே அந்த கர்ணாவும் வெற்றியும் சேர்ந்து பண்ண பிளானா கூட இருக்கும். அதான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அம்மு, சொல்லுங்க அம்மு. சுடர், ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பெரியவங்க சொல்றதை கேட்கணும். உனக்கு அவங்க பக்கம் இருக்கிற நல்லது மட்டும் தெரியற மாதிரியான சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனா அது மட்டுமே உண்மை இல்ல. நீ அவர் கூட பழகிறது நல்லது இல்லைன்னு சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்துக்கும். நீங்க தானே அம்மு நல்லது செஞ்சவங்கள என்னைக்கும் மறக்க கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஜெயில இருக்கும் போது சொல்லிருக்கீங்க. கேப்டன் கிட்ட நான் பேசலன்னா அவர் மனசு வருத்தப்படும்ல அம்மு. நான் கேப்டன் கிட்ட பேசுறேன் அம்மு, ப்ளீஸ் அம்மு. சுடர், சுடர், அம்மு. சரி வா. வா. சாரிடா, சாரி. நான் உன்னை அடிக்க கை ஓங்கிருக்க கூடாது. ஆனா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நீ அன்பு காட்டுறதுக்கோ உன் கூட பேசுறதுக்கோ தகுதியே இல்லாத ஆள்டா அவரு. சொன்னா புரிஞ்சுக்கும் என் தங்கமே. Sorry.